ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூர்யாஸ் கிச்சனில் கேரட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரட் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஜாரில் 2 நறுக்கிய கேரட் எடுத்துக்கோங்க. சாறு எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் ஜூஸ் பதத்துக்கு அரைச்சிட்டு வடிகட்டி சாறு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. மூணு கேரட் எடுத்துட்டு அதோட தோல் சீவி அதை கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு உளுந்து பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் அதில் ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் அதில் துருவிய கேரட்டை சேர்த்து அதில் நல்லா வதக்குங்க. இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட் சாறையும் 2 டீஸ்பூன் பெப்பரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வேக விடுங்க. தண்ணியெல்லாம் வற்றி கேரட் வெந்ததும் அதில் சாதம் 1 கப் சேர்த்து நல்லா விரவிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அசத்தலான ஆரோக்கியமான கேரட் ரைஸ் இப்போ தயாரிடுச்சு. இது காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்கள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நாட் ஸோ பர்ஃபெக்ட் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவையில் இது தனி சுவை.